ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி பிஎல் ட்ராமா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்கூலை காட்டுறாங்க. புக்கை தலைகையில் வச்சு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். இவன் பேர் டைன். அப்போ பார்த்து ஒருத்தன் கிராஸ் பண்ணி போகிறான். இவன் பேர் நோக்கி. எங்கேயோ அவனை பார்த்த மாதிரி இருக்கேன்னு டைன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப நல்லா படிக்கிற பையன் போல இருக்கு. ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கான். போய் உட்காந்ததும் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெஞ்சுக்காரன் நல்லா பார்க்கவே பப்பு மாதிரி இருக்கான். நல்லா படிக்கிற பையன் போல இருக்கு. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலான்ட்டு வாலண்டியராக போய் பேசுகிறான். அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு பேசிக்கிட்டே இருக்க அந்த கிளாஸ் டீச்சர் ஆரம்பிச்சிட்டே அவன் ஹெல்ப் கேட்கன்ட்டு திட்டிட்டு போகிறாங்க. அதை பார்த்து அந்த முன் பெஞ்சுக்காரன் கிண்டல் பண்ண அப்போ தான் நோக்கி சிரிக்கிறான். இந்த டைன் எங்கடா நம்ம காலையில் பார்த்த பயபுலியை காணோன்னு தேடி கண்டுபிடிச்சிடறான். யோசிச்சுக்கிட்டே இருக்கான். 2 மாதத்துக்கு முன்னாடி டைன் கார் ஓட்டிட்டு போயிருந்திருப்பான். அப்போ அவங்களோட மேனேஜர் கால் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இவன் ஸ்கூல் பையன்தான், இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய சிங்கர் போல இருக்கு. ரொம்பவே ஃபேமஸ் தான். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் கிராஸ் பண்ணி அவன் கார் மேலே வந்து விழுகிறான். டைனும் லைட்டாக இடிச்சிடுறான். கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் போல இருக்கு. பயமே இல்லாமல் வெளியே வந்து அடே எரும மாடு, ஏன் வண்டி தான் கிடச்சிச்சா, நீ சாகிறதுக்கு சாவுகிறாக்கின்னு திட்டிகிட்டு இருக்க. பார்த்தா அவன் கேர்ள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கான். இருக்கியா செத்துட்டியா, சரி நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட நோக்கியும் எந்திரிச்சிடான். பட் அவனால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. ஏற்கனவே பயங்கரமாக அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கான். டைம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரி நம்மளே தூக்கிட்டு போயிடலான்ட்டு காரில் தூக்கி போட்டு இப்போ நோக்கி கேட்குறான், என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு அவன் டூர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன், நீயா தாண்டா வந்து என் காரில் விழுந்த, நீ ஏற்கனவே இந்த நிலைமையில தான் இருந்திருக்க, நான் ஒன்றும் பண்ணலை, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட அந்த மயக்க நிலையில் கூட வேணாம் என்னை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத, இந்த ட்ரெஸ்ஸோட என்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, ஓகே, ஹாஸ்பிட்டல் வேணா, உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அதுக்குள்ளே அவன் மயங்கிடுறான். சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். எரும மாடு என்ன கணக்கணக்குறாயா, ஆனாலும் பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரிட்டியாக தான் தெரியறான்ல அப்படின்ட்டு அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட பக்கத்தில் போனா கரெக்டாக நோக்கி எந்திரிச்சிடுறான். என்ன பண்ணுறான்னு கேட்க உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட பக்கத்தில் வந்தேன் பாரு, நீ ஏன் பூச்சிக்கோ எந்திரிச்சிட்டலன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறான். நோக்கி நம்ம சேஃபாக தான் இருக்கமான்ட்டு இன்னமும் பதட்டத்திலே தான் இருக்கான். எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தா டைனை சரக்கு எடுத்து கொடுக்குறான். அது ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சிட்டு நோக்கி எடுத்து குடிச்சிட்டு என்னது கூல்ட்ரிங்க்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்க டைனு டே இது சரக்குடா, இது கூடயே தெரியாமல் இருக்கும், நீ பொண்ணு ட்ரெஸ் போடும் போதே எனக்கு உன் மேலே ஒரு டவுட்டு தானேன்னு கிண்டல் பண்ண, நீ ரொம்ப தான் என்னை கிண்டல் பண்ணுறேன்ட்டு நோக்கி சரக்கு எடுத்து டைனு கொடுக்க டைனும் சரக்கு எடுத்து நோக்கி கொடுக்க கடைசியில் பார்த்தா 2 பேரும் போதையாடுறாங்க. அதில் நோக்கி என்னென்னமோ கொஷின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அடல்ட்டுக்கும் நான் அடல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்க அதுக்கு டைனு அடல்ட்னா அடல்ட் வேலையெல்லாம் செய்வாங்க, நான் அடல்ட்னா நான் அடல்ட் வேலையெல்லாம் செய்வாங்கன்னு கேனத்தனமாக ஒரு பதில சொல்ல அப்படியே 2 பேருக்கும் வேற மாதிரி ஆயிடுது. அதுல நோக்கியோட தோல் பட்டையில ஒரு காயம் இருக்கிறத இவன் பார்த்துடுறான். டைன் காலையில எந்திரிச்சு பார்த்தா நோக்கியா காணோம். ஒரு காஃபியும் ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல நேற்று என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா, அதே மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள நேற்று எதுவும் நடக்கல, நீ எதையும் ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆனா டைனுக்கு நோக்கியை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அவனோட இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் டைனுக்கு ஞாபகம் வர சரி இவன் அவன்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு கிளாஸ்குள்ள போறான். இவன் ஏற்கனவே ஸ்கூல் ஃபேமஸ் போல இருக்கு. கிளாஸ்குள்ள போனதும் அங்க இருக்கிற பொண்ணுங்களா வாயை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள போனதும் நோக்கியை பிடிச்சிக்கிட்டு நீ அவன்தானடான்ட்டு இழுக்க பக்கத்துல அந்த முன் பெஞ்சுக்காரன் டே நீ பெரிய ஃபேமஸான ஸ்டார் தான்டா, அதுக்காக நீ என்ன வேணா செய்யலாம்லாம் இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவங்க மேல இருந்து கையெடுன்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுது. கரெக்டா டீச்சர் வந்துடுறாங்க. வந்த டீச்சர் வெளியே போன்னு கத்திட்டு ஒரு நிமிஷம்ட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவன் தான் சிங்கர் இல்லையா. அந்த அம்மா என்னன்னா வளைச்சு போஸ்ட் கட்டிட்டு இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்க என்ன இந்த அம்மா நம்மள விட மோசமா இருக்குன்னு பார்க்க சரி கிளம்பிட்டு நல்ல பிள்ளைமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைனுக்கு அவன் மேனேஜர் கால் பண்ணி என்னடா ஸ்கூல்ல சண்டை, அங்கிருந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவ டைனோட மேனேஜர் மட்டும் இல்ல, அவ தான் கார்டியனு, இவ தான் ப்ரமோட்டும் பண்றா. அதனால இவனுக்கு என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் தெரிய வரும். என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவன் நடந்தது எல்லாமே சொல்றான். ஃபர்ஸ்ட் இவனை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையும் ஒப்பிக்க அதுக்கு அவ 2 பேரும் சேர்ந்து நைட்டு கூத்தடிச்சிருக்கீங்க இல்ல, சரி 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றேன், அவன் தான் இவன்ட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க என் மனசுக்கு தெரியும், இவன் தான் அவன், எனக்கு நல்லாவே தெரியும், என்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அது சரி ஓகே, இப்போ எதுக்கு நீ இதில் போய் தலையிட்டு இருக்க, உனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் போய் விழுந்துட்டு இருக்காதான்னு சொல்லி அட்வைஸே பண்ணிட்டு இருக்கா. இவன் எதையும் கேட்குற மாதிரி இல்லை, சரின்ற மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறான். எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு ஒரு பிளானை போடுறான் டைனு. இவனுக்கு தான் அவனோட தோள்பட்டையில் இருக்கிற ஒரு காயம் நான் வந்துருச்சு சரின்ட்டு ஒரு பிளானை போட நோக்கி கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு வேணும்னே நோக்கி மேல ஒரு ஜூஸை கொட்டி விட அவன் கிளீன் பண்ண பாத்ரூம்குள்ள போறான். வெளியே மற்ற கேர்ள்ஸ்ல இருந்துட்டு பாய்ஸ் டைலர்ஸ்குள்ளேயே விடாம தடுத்துட்டு இருக்காங்க. உள்ள ரெடியா இருக்கிற டைனு அவனை எப்படியோ பிடிச்சி அந்த காயத்தை பார்த்துடுறான். எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு தெரியாத மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கன்னு நீ டைனும் கேட்க அதுக்கு நோக்கி ஒரு இடி இடிச்சிட்டு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, என் பின்னாடி வராதன்னு கத்திவிட்டு போறான்.
பிக்கப் பண்ண வந்த மேனேஜர் என்னடா திரும்பவும் சண்டை, அவன் அவ்வளோவா பிடிச்சிருக்கான் உனக்குன்னு கேட்க அவன் டைரக்டா ஆமா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நீ இப்படிலாம் சண்டை போட்டு உன் பேரை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி வார்னிங்கே பண்ணி விடுறா. நோக்கியை பற்றி இவளே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எப்படியோ அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டா. மேலும் இவளே அந்த அட்ரஸுக்கே போய் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க பக்கத்தில் ஒருத்தி தொக்கா அவளே வந்து பேச ஆரம்பிக்கிறா. உள்ளே இருக்கிற ஒருத்தன், அது ஒரு காஃபி ஷாப் போல இருக்கு, உள்ளே இருக்கிற ஒருத்தன் என்ன வேணும்னு கேட்டுட்டு போக அவனுக்கே தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சிசிடிவி கேமராவையும் செட் பண்ணிடுறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வரும்போது அந்த கடங்காரா என்ன ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் என்ன வேணும்னு கேட்க அவர் இருந்துக்கிட்டு சரி எதையாவது பொய்ய சொல்லலான்ட்டு ஓகேயோட டீச்சர் நான் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கெலாம் போய் அவங்க நல்லா இருக்காங்களா ஓகேவான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க, இது புது ரூல்ஸ்ன்னு சொல்லி என்னத்தையோ சொல்லி தப்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் போல இருக்கு இது. இவங்க போட்ட பிளானு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மேனேஜர் சிசிடிவி கேமராவில் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கான் நோக்கியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இந்த நோக்கி என்னன்னா அந்த கடங்கார சொல்லக்கூடிய எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனை பார்த்தா பெரிய சைக்கோ மாதிரி இருக்கு. இவன் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது, வேணும்னே நிறைய வேலை கொடுக்குறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த மேனேஜர் எதையோ பார்த்துட்டு சாக்காரா என்னடான்னு பார்த்தா அந்த சைக்கோ நோக்கியை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த டைனு நோக்கியை காப்பாற்ற ஓடுறான். அந்த சைக்கோ குடிச்சு போட்டு நோக்கியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். நோக்கி என்னை விட்டுடுங்கப்பா, நீங்கள் அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியல, தினம் தினம் நீங்கள் பண்ணுற சித்திரவதை என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுடுங்கன்ட்டு அழுதுட்டு இருக்கான். மேலும் நோக்கி ஓடலான்ட்டு ஓடனா ஆனாலும் அந்த சைக்கோ விடுறப்பாடு இல்லை, நோக்கியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அபியூஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக டைம் அந்த சைக்கோவை தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிட்டு தூக்கிட்டு போக பலியில் அந்த சைக்கோ திரும்பவும் டைனை ஒரு அடி அடிச்சிடுறான். அந்த சைக்கோ என்னை விட்டு நீ போயிடுவியா, உங்கள் அம்மா பண்ண வேலைக்கு உன்னை பழிவாங்காம விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நோக்கி என்னடா எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க, உன்னை இப்போயாவது சொல்லி தொலையேண்டா, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னா சொல்லு அப்படின்னு கத்திட்டு இருக்க. அதுக்கு அந்த சைக்கோ உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் நான் தாண்டா கொன்னான்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். இந்த சைக்கோ நோக்கியோட அம்மாவை ஒரு சைடாக லவ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஆனால் அவங்க அம்மா நோக்கியோட அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நோக்கியும் பிறந்திருப்பான். இதெல்லாம் தாங்க முடியாத அந்த சைக்கோ அவங்க 2 பேரும் ஏதோ பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி போய் மலையிலேருந்து 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் நோக்கியோ திரும்பவும் தத்தெடுத்து இத்தனை நாளாக சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். திரும்பவும் அந்த சைக்கோ குடிபோதையில் நோக்கியை அடிக்க போக இவனுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் எங்கள் அப்பா அம்மாவை நீதானடா கொன்னன்ட்டு அங்கே இருக்கிற பாட்டிலில் எடுத்து குத்த போக கரெக்டாக டைம் அங்கே வந்துடுறான். நோக்கி உடனே என்னடா நீ என்ன காப்பாற்ற இப்படி அடிபட்டு கடந்திருக்கிய, ஏன்டா என்னை காப்பாற்ற வந்தேன்னு கேட்க அதுக்கு அவன் உன்னை போட்டு அடிக்கிறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, எப்படியோ அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக மேனேஜரும் வந்துடுறா. எப்படியோ ஹாஸ்பிட்டல் அவனை சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமும் நோக்கி சாமி மேலே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். மேனேஜர் தான் அவனை ஆதரப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஆனாலும் கொஞ்சம் காயத்தோடு அவன் தப்பிச்சிடுறான். இருந்தாலும் நோக்கி அழுகிறது நிப்பாட்டவே இல்லை. அதை பார்த்துட்டு டைனு சிரிக்க ஏன்டா சிரிக்கிறேன்ட்டு நோக்கியும் கேட்க ஆமாம் அடிப்பட்டது எனக்கு, ஆனால் நீலாம் அழுதுட்டு இருக்க, எப்படியோ அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன்ப்பா, எனக்கு அது போதும் சொல்ல. அதுக்கு நோக்கி என்ன ஏட்டா காப்பாற்ற வந்த, அப்படி என்னடா ஏமால உனக்கு ஒரு அக்கறைன்னு கேட்க அதுக்கு டைன் ஒன்றுமே சொல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு டேரெக்டாக கேட்டுடுறான். கிட்டத்தட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறான். அதுக்கு நோக்கி பதில் சொல்லாமல் இருக்க டைன் ஏதோ வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண அச்சச்சோன்ட்டு நோக்கி பதற அங்கே ஒரு டைனை கிஸ்ஸை போட்டுடுறான். நோக்கிக்கு ஒரே வெக்கமாக வருது. அப்போ கூட டைனை எப்படியோ என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிட்ட குண்டு பையலேன்ட்டு அவனை டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படியே இவங்களோட லவ் அழகாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இது ஜஸ்ட் 5 எபிசோட் ட்ராமா தான், அதனால நெக்ஸ்ட்டில் ஃபைனல் எபிசோடு வந்துடும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு க்ரஷாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.